ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜாவாவை யூஸ் பண்ணி எப்படி லூப் செய்யலாம்ங்கிற சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லூப்புன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முதல், லூப்புங்கிறது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்குறதுக்கு முதல் சிம்பிளாக நம்ம ஒரு நம்பர்லேருந்து ஒரு 10 நம்பர் வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணணுமாக இருந்தால் நாம் என்ன செய்யலாம், இங்கே நம்மளோட சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம் 1, அதே மாதிரி திருப்பி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு 2, அதே மாதிரி திருப்பி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு 3 என்று சொல்லி நம்ம என்ன செய்யலாம், நம்மளோட நம்பர்ஸை இப்படி கவுண்ட் பண்ணலாம். அதாவது இப்படியே நம்ம 10 வரைக்கும் நம்ம கொண்டு போய் கொடுக்கலாம். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், இதோட அவுட்புட்டை நம்ம பார்ப்போம். ஸோ பார்த்தீங்களா இருந்தால் 0 to 3 1 to 3 வந்துட்டு எனக்கு நம்பர்ஸ் வந்துட்டு இங்கே நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. இதுவே ஒரு 100 நம்பர் பிரிண்ட் பண்ணணும் அல்லது ஒரு 1000 நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னால் நாம் என்ன செய்யணுமென்று பார்த்தீங்கன்னா நம்ம லூப்ஸை தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டி வரும். பட் நம்ம யோசிக்கலாம், என்ன ரீசன்ஸுக்காக வேண்டி நம்ம லூப் அண்ட் நம்பர்ஸுக்காக வேண்டி நம்ம பயன்படுத்துகிறோம்னு சொல்கிறது. ஸோ லூப்னு சொல்கிறது நம்ம எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், ஒரே விதமான வேலை ஒன்றுக்கு மேற்பட்ட தரம் நடக்கும்போது அதில் சில வேரியபிள்ஸ் வந்துட்டு ஒரு டேட்டாஸ் ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணணும். பட் ஒரே அல்கோரிதம் வந்துட்டு எல்லா விதமான டைம்ஸ்லேயும் வந்துட்டு ஒரு நம்பர் ஆஃப் டைம்ஸ் நடக்கணுமாக இருந்தால் நம்ம என்ன செய்யலாம், இந்த இடத்த நம்ம லூப் யூஸ் பண்ணுறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். நார்மலாக லூப்னு சொல்லும்போது 3 விதமான பாயிண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். ஒன்று வந்துட்டு லூப் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதோட லூப்ட எண்ட் பாயிண்ட் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். லூப் எதோட முடிய போகுது, எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதோட எதில் முடிய போகுதுன்னு சொல்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதோட இன்க்ரிமெண்ட் வந்துட்டு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். வந்துட்டு எத்தனையால் இன்க்ரிமெண்ட் ஆக போகுதுங்கிற டீட்டெயிலும் நம்ம இதில் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ நான் இப்போ வைல் லூப் வந்துட்டு நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். ஸோ நான் என்ன செய்கிறேன், முதலாவதாக இன்டீஜர் இன்க்ரிமெண்ட் பாயிண்ட் வந்துட்டு எனக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே சமயத்தில் இங்கே என்ன செய்கிறேன்டா, வைல்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணுறேன். இங்கே கம்பேரிஷன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். பட் மஸ்ட் கம்பேரிஷன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிற அவசியம் இல்லை. வைல் லூப் ஒர்க் பண்ணணுமாக இருந்தால் ட்ரூ கண்டிஷன்ஸ் தேவை. ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்டா, ஐ வந்துக்கிட்டு சின்னனாக இருக்கணும் ஒரு 100 விட என்று சொல்லி நான் கொடுத்து விடுறேன். இப்போ பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐ வந்துக்கிட்டு சின்னனாக இருக்கும் 100 விட இருக்கும் போதெல்லாம் இந்த லூப் வந்துட்டு நமக்கு ஸ்டார்ட் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என்னு சொல்லி கொடுக்கேன். ஸோ கொடுத்துட்டு இங்கே ஐ கொடுத்து வரேன். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐ ப்ளஸ் ஈக்குவல் வந்துக்கிட்டு 1, ஐ ப்ளஸ் ஈக்குவல் 1ன்னு சொல்லி கொடுத்து வரேன். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், ஐ வந்துக்கிட்டு ஒன்றால் இன்க்ரீஸ் ஆகும். அல்லது நாம் என்ன செய்யலாம், ஐ ப்ளஸ் ப்ளஸ்ன்னு சொல்லி கூட நம்ம கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஐ ப்ளஸ் ப்ளஸ்ன்னு சொன்னால் ஐ ஒன்றால் இன்க்ரீஸ் ஆகுங்கிறது தான் அதோட அர்த்தம். ஸோ நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணேன்டா, இந்த நம்பர்ஸ் வந்துட்டு என்ன செய்வேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0 to 99 வரைக்கும் எனக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த நம்பர்ஸ் வந்துட்டு எனக்கு இங்கே 99 வரைக்கும் எனக்கு இந்த நம்பர்ஸ் வந்துட்டு இங்கே பிரிண்ட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லூப்பில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். பட் இதை தாண்டி வந்துட்டு லூப்பில் வேறு என்ன மாதிரிலாம் நம்ம செய்யலாம்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், ஸோ லூப்பை வந்துட்டு நம்ம சில டேட்டாஸ் வேண்டி எடுக்கிற மாதிரி செய்யலாம். டேட்டாஸ் வேண்டி எடுத்து சொல்கிற மாதிரியான லூப்ஸை கொண்டு வரலாம். அல்லது வந்துக்கிட்டு இந்த லூப்புக்குள்ளே நாம் ஒரு பூலியன் வேல்யூஸ் கொடுத்து அதை நம்ம செய்துக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ உதாரணமாக ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள், ஆரம்பத்தில் ஒரு பூலியன் வேல்யூ வந்து கொடுக்கேன். ஸோ எனக்கு தெரியாது வந்துக்கிட்டு எத்தனை தரம் இந்த லூப் பண்ணணும். இப்போ உதாரணமாக ஒரு நம்பர் சொல்ல இயலாத அளவுக்குரிய ஒரு டேட்டாஸ் இருக்குது, நமக்கு தெரியாது அந்த டேட்டாஸ். பட் நாம் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டேட்டாஸை வந்துட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அல்லது ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நம்ம பண்ணணுமாக இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம என்ன செய்ய வேண்டி வருமென்று பார்த்தீங்களா இருந்தால், இந்த பூலியன் வேல்யூஸை தான் நம்ம இந்த லூப்பில் யூஸ் பண்ண வேண்டி வரும். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள். ஸோ பூலியன் டைப்பில் வந்துட்டு மை இல்லாட்டி லூப் ஸ்டேட்டஸ் ஈக்குவல், இங்கே நான் என்ன செய்கிறேன், ஆரம்பத்தில் ட்ரூ கொடுத்து விடுறேன். ஸோ ட்ரூ கொடுத்து விட்டுட்டு இங்கே பூலியன் ஸ்டேட்டஸையே நான் கொடுத்து விடுறேன். இங்கே நான் எந்த ஒரு கம்பேரிஷன்ஸ் ஆப்ரேட்டர்ஸும் யூஸ் பண்ணலை. இங்கே நான் என்ன செய்கிறேன், லூப் ஸ்டேட்டஸ். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டா இன்ஃபினிட்டிவ் லூப் வந்துட்டு நடக்கும். ஏன் எண்ட் பாயிண்ட் கொடுக்கல, இங்கே நான் ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்கேன். ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டு என்னது, இங்கே ஐ கொடுத்துருக்கேன். இப்போது ஐலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இன்க்ரீஸ் ஆகும். பட் இங்கே நான்
கண்டிப்பாக ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுக்கணும்னு சொல்கிற அவசியமும் கிடையாது. பட் எனிஹவ் நம்ம எண்ட் பாயிண்ட்டை டிசைட் பண்ணணுமா இருந்தால் ஏதாவது ஒரு வேல்யூ ஸ்டார்ட் ஆனால் தான் நம்மளால் அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எந்த சந்தர்ப்பத்தில் இங்கே இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன், எந்த சந்தர்ப்பத்தில் வந்துக்கிட்டு இந்த இஃப் கண்டிஷன்ஸ் அப்போ பாருங்கள், எந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஐட பெறுமதி 100 ஆகுதோ அதோட இந்த லூப்பை வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும். ஸோ நான் என்ன செய்கிறேன், அந்த டைமில் லூப் ஸ்டேட்டஸை ஃபால்ஸாக மாற்றி விடுறேன். சரிங்களா? ஸோ இப்படி நான் கொடுத்து வரேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ எனக்கு இந்த டைமில் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே எனக்கு 100 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. பட் இங்கே எந்த ஒரு கம்பேரிஷன்ஸ் ஆப்ரேட்டர்ஸும் வந்துட்டு நான் இங்கே யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம்டா, நம்மளோட லூப்பை செய்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதோடு சேர்த்து நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர் லூப்பையும் நம்ம பார்த்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபோர் லூப்புன்னு சொன்னால் என்னது? ஸோ அதுலேயும் வந்துக்கிட்டு நம்ம இங்கே என்ன செய்திருந்தோம், ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு இடம், எண்ட் பாயிண்ட் ஒரு இடம், இன்க்ரிமெண்ட் இன்னொரு இடத்தைன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். பட் ஃபோர் லூப் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மூண்டையும் வந்துட்டு நம்ம ஒரு இடத்தையே நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், 4 சொல்லி கொடுத்து விட்றேன். ஸோ ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நான் என்ன செய்ய போகிறேன், என் இதை கொடுக்க போகிறேன், இந்த கோடிங்ஸை வந்து நான் எழுத போகிறேன். கண்டிஷன்ஸை இன்டீஜராக என் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டு 0 இருக்கணும். அதோட நான் அதை கலெக்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன்டா, ஐ வந்துக்கிட்டு சின்னதாக இருக்கணும். அடுத்த கண்டிஷன்ஸ் கொடுக்கணும். ஐ வந்துட்டு சின்னதாக இருக்கணும். எதை விடன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் நம்மட 100 விட 100 நம்பரை விட சின்னதாக இருக்கணும். அதோடு சேர்த்து ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஐ வந்துட்டு ஒன்றால் இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஸோ இங்கேயும் வந்துட்டு நான் என்ன செய்கிறேன்டா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே நான் ஐயை கொடுத்து விட்றேன். ஸோ கொடுத்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணதும் ஸோ எனக்குரிய அவுட்புட் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி எனக்கு என்ன செய்திருக்கு, அதே 99 வரைக்கும் இருக்கிற வேல்யூஸ் எனக்கு வந்திருக்கு. அப்போ எனக்கு 100 இங்கே நான் பிரிண்ட் பண்ணணுமெண்டா சிம்பிள், நான் லெஸ் தென் ஈக்குவல் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணேன்டா, ஈக்குவல் கம்பேரிஷன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணனாக இருந்தால் இங்கே என்ன நடக்குமென்று பார்த்தீங்களா, எனக்கு 99 வரல, 0லேருந்து எனக்கு 100 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் வந்துட்டு பிரிண்ட் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு வே. ஸோ சில சந்தர்ப்பங்களில் வந்துக்கிட்டு நீங்கள் பார்த்துருக்கலாம், வந்துட்டு லூப்ஸ்ன்னு சொல்லும்போது அந்த லூப்ஸ் வந்துக்கிட்டு என்ன செய்ய வேண்டும் பார்த்தீங்களா இருந்தால் அதில் பிரேக் பாயிண்ட் அதே மாதிரி கண்டினியூன்னு சொல்கிற கீவேர்ட்ஸ் சில இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது என்ன பர்பஸுக்காக வேண்டி அப்படி ஒரு ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், இப்போ நமக்கு ஒரு டேட்டாவை நான் நீங்கள் தேர்னுட்டு வைங்களேன். ஸோ நம்ம வேறு லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸ் இருக்கிற மாதிரியான டேட்டா டைப்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். பட் இப்போதைக்கு நான் என்ன செய்கிறேன், சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த பிரேக் அதே மாதிரி கண்டினியூன்னு சொல்கிற கீவேர்ட்ஸை வந்துட்டு நம்ம பார்த்துக்கிறதுக்கு. ஸோ இதில் நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டேட்டாவை தேடிட்டே வரும்போது அந்த டேட்டா ஃபைண்ட் பண்ணப்பட்டுட்டேன்னு சொன்னேன். இப்போ உதாரணமாக இஃப் கண்டிஷனில் கொடுக்கேன் ஐ ஈக்குவல் 5. இப்போ நான் சும்மா ஒரு ஐயை வந்துட்டு செக் பண்ணுறேன். ஐ ஈக்குவல் 5ன்னு சொல்லி இருக்குமாக இருந்தால் நான் என்ன செய்ய மெசேஜ் கொடுக்கணும், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என்னு சொல்லி கொடுத்துட்டு அப்போ நான் இங்கே என்ன கொடுக்கேன், ஐ ஃபவுண்ட் தி டேட்டான்னு சொல்லி கொடுத்து விட்டேன். ஸோ கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ எனக்கு என்ன செய்யும், ஐ ஃபவுண்ட் த டேட்டான்னு சொல்லி மெசேஜ் வர்றது மட்டும் இல்லாமல் எந்த ஃபங்க்ஷனும் கம்ப்ளீட் ஆகிடும். அப்போ நம்ம யோசிக்கலாம் வந்துட்டு இதோடய நம்ம சிஸ்டம் கம்ப்ளீட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் கீழே ஒரு மெசேஜ் ஒன்று பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். ஸோ அதே ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்துட்டு இங்கே நான் ஐ கொடுத்து விட்றேன். ஸோ பாருங்கள், நான் இஃப் கண்டிஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்கிற சந்தர்ப்பத்திலையும் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு சேம் வந்துக்கிட்டு ஐ ஃபவுண்ட்னு சொல்லி வர்றது மட்டும் இல்லாமல் என்ன செய்யுது, எனக்கு அதுக்கப்புறம் இருக்கிற நம்பர்ஸும் எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. அப்போ இது யூஸ்லெஸ். ஸோ இப்படி நம்ம லூப் பண்ணமாக இருந்தால் நம்மளோட மெமரியிலே டேட்டா அலோகேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் லூப்ஸும் வந்துட்டு இங்கே நடந்துகிட்ருக்கு. பாருங்கள், இங்கே 4 வருது. 5 ஐடென்டிஃபை பண்ணதும் இங்கே ஃபவுண்டன் சொல்கிற மெசேஜ் எனக்கு 5 பொசிஷனில் கிடைக்கிது. அதுக்கப்புறம் 5 பிரிண்ட் பண்ணிவிட்டு மற்ற டேட்டாஸையும் திருப்பி செக் பண்ணுது. ஸோ அப்போது இங்கே நான் வேல்யூஸை ஃபவுண்ட் பண்ணதும் எனக்கு அதுக்கப்புறம் அந்த வேலை நடக்கக்கூடாது, அதுக்கப்புறம் இருக்கிற லூப் நடக்கக்கூடாதுண்டா இந்த இடத்த நான் என்ன செய்யணும், பிரேக்குங்கிற கீவேர்ட் கொடுத்து விட்டனாக இருந்தால் இப்போ செக் பண்ணி பார்த்தீங்களா இருந்தால் ஐ ஃபவுண்ட் தி டேட்டான்னு சொல்கிற வேல்யூஸோட என் லூப் ஸ்டாப் ஆகிடும். அதுக்கு கீழே எந்த ஒரு நம்பர்ஸும், அதாவது இந்த பிரேக் பாயிண்டோடையே இந்த ஃபோர் லூப்பை விட்டு அது வெளியால் போயிடும்.
ஸோ இது வந்துட்டு அதில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒர்க். அதே சந்தர்ப்பத்தில் பிரேக்னு சொல்கிறது நம்ம பார்த்துட்டோம். அப்போ கண்டினியூன்னு சொல்கிறது என்னது, அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், கண்டினியூங்கிற கீவேர்ட் நீங்கள் இந்த இடத்த கொடுத்துருந்தீங்களாக இருந்தால் உங்களுக்கு என்ன செய்யாது, இங்கே நம்ம ஆல்ரெடி நம்ம பிரிண்ட் பண்ணும்போது இங்கே 5 சொல்கிற வேல்யூஸும் டிஸ்பிளே ஆயிருந்தது. ஸோ இப்போ 5 வேல்யூஸ் வரக்கூடாது, அதுக்கப்புறம் 6 மட்டும்தான் வரணும்னு சொன்னால் ஈஸியாக நீங்கள் இங்கே கண்டினியூன்னு சொல்லி கொடுத்து விட்டீங்களா இருந்தால் என்ன நடக்கும், கண்டினியூ கீவேர்ட் வந்ததும் அதுக்கு கீழே இருக்கிற எந்த ஒரு லைனையும் வாசிக்காமல் அடுத்த லைனை ரீட் பண்ணுறதுக்கு போய்டும். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன செய்யுது, எனக்கு நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகிடுது. ஸோ சாரி, சேவ் பண்ணிட்டேன், திருப்பி ஒரு தரம் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், எனக்கு இங்கே ஐ ஃபவுண்ட் த டேட்டான்னு சொல்லி வந்தது மட்டும் இல்லாமல் எனக்கு அதுக்கு கீழே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் பிரிண்ட் ஆகுது, ஆனால் 5ங்கிற நம்பர்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆக இல்லை. ஸோ இதுதான் இதுக்குரிய ரீசன். ஸோ பிரேக்குங்கிற கீவேர்ட் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிங்களா இருந்தால் ஸோ அதை என்ன செய்யுமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதோடய அந்த லூப்பை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்கிற எந்த ஒரு கோடிங்ஸையும் எக்ஸிக்யூட் பண்ண விடாது. ஆனால் பிரேக்குங்கிற கீவேர்ட் இந்த இடத்த வந்துட்டு நீங்கள் கண்டினியூங்கிற கீவேர்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் என்ன செய்யும், அதுக்கு கீழே இருக்கிற லைன்ஸை எக்ஸிக்யூட் பண்ண விடாது, ஆனால் அடுத்த லூப்புக்கு அது கொண்டு போயிடும். ஸோ பிரேக் ஸ்டாப் பண்ணிவிடும், கண்டினியூ வந்துக்கிட்டு அடுத்த லூப்புக்கு ரீடைரக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ அந்த லூப்பே வந்துட்டு கண்டினியூவாக நடக்காது. ஸோ அடுத்த ஸ்டெப்ஸுக்கு போயிடும், அதுக்கு கீழே இருக்கிற ஸ்டெப்ஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகாமல். ஸோ இதுதான் இதுக்குரிய டெமான்ஸ்ட்ரேஷன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.